பெரிதும் மாசுபட்டுள்ள யமுனை நீர் காலரா, டைபாய்டு மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற நீரினால் பரவும் நோய்கள் பரவுவது உட்பட மனித ஆரோக்கியத்திற்கு கடுமையான ஆபத்துகளை ஏற்படுத்துகிறது. இன்னும் ஆழமாக உற்று நோக்கி பார்த்தால் டெல்லியில் யமுனை நதியின் நீர்நிலை மிகவும் மாசடைந்து உயிரியல் ரீதியாக இறந்துவிட்டது என்று அடிக்கடி விவரிக்கப்படுகிறது. குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் நீரின் ஆக்சிஜன் அளவு கிட்டத்தட்ட 0 உள்ளது. இது யமுனை நதியில் நச்சு நுரையை உருவாக்குகிறது. டன்ஸ், சம்பால், ஹிண்டான், பெட்வா மற்றும் கென் ஆகிய நதிகள் யமுனை நதியின் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த துணை நதிகளாகும். ஒரு காலத்தில் குள்ளநரி மற்றும் காட்டுப்பன்றி போன்ற பாலூட்டிகளை ஆதரித்த யமுனை ஆற்றங்கரை மண்டலம் மனித அத்துமீறலால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. யமுனை நீர் பாசனத்திற்கு பயன்படுத்தப்பட்டாலும் மாசுபாடு பயிர்களுக்கும் உணவுச் சங்கிலிக்கும் ஆபத்துகளை ஏற்படுத்துகிறது. யமுனை நதிக்கரையில் அமைந்துள்ள முக்கிய நகரங்களில் டெல்லி, ஆக்ரா, மதுரா மற்றும் பிரயாக்ராஜ் என்று அழைக்கப்படும் அலகாபாத் ஆகியவை அடங்கும். கங்கையுடன் இணைவதற்கு முன்பு இந்த நகரங்களுக்கு யமுனை நதி ஒரு முக்கிய நீர் ஆதாரமாகவும் கலாச்சார மையமாகவும் செயல்படுகிறது.